பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை ராதிகா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி, பிளாக் பஸ்டர், சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவருடன் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு என்று வரிசையாக நாம் பார்க்கலாம். அது சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமா என்று. முதலாவதாக பூந்தோட்ட காவல்காரன். இந்த திரைப்படம் 1988 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் செந்தில்நாதன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பாண்டியன் போன்ற பலர், லிவிங்ஸ்டன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. இந்த திரைப்படம் 125 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு திரைப்படம். சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் பூந்தோட்ட காவல்காரன். இரண்டாவது திரைப்படமாக தெற்கத்தி கள்ளன். இந்த திரைப்படம் 1988 பி கலைமணி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாகவும் ரசிகர் மத்தியிலும் கள்ளன் என்ற ஒரு பெயர்களில் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. தெற்கத்தி கள்ளன் ரசிகர் மத்தியிலும் மற்றும் திரையரங்குகளில் நல்ல வசூலை குவித்தது. தெற்கத்தி கள்ளன் 100 நாள் கடந்து ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. தெற்கத்தி கள்ளன் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த 100 நாள் ஓடிய திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மூணாவதாக காலையும் நீயே மாலையும் நீயே. இந்த திரைப்படம் 1988 ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவேந்திரன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா, இளையதலகம் பிரபு மற்றும் லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கேப்டன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 80 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பொதுவாக ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான், ஒரு தோல்வி திரைப்படம் என்று சொல்வார்கள். இது தோல்வி கிடையாது. 100 நாள் கடந்து ஒரு திரையரங்கில் காலையினியே மாலையினியே இந்த திரைப்படம் ஓடி இருக்குது. அந்த திரைப்படம் ஓடிய திரைப்படங்கள் போஸ்டை நம்ம வெளியிடலாம். காலையினியே மாலையினியே 100 நாள் ஓடிய ஒரு சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நான்காவதாக நல்லவன். இந்த திரைப்படம் 1988 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா கேப்டன் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு பிரமாதமான ஒரு சிறந்த திரைப்படம். எம்என் நம்பியார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 125 நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு திரைப்படமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் அள்ளி கொடுத்தது. 100 நாள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அன்றைய காலகட்டத்தில் 100 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது நல்லவன். கலைப்புலி தானு அவர்கள் ப்ரொடக்ஷனில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கி அதிரடியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த மிக சிறந்த ஒரு திரைப்படங்களிலே நல்லவன் திரைப்படம். கேப்டன் டபுள் ரோலில் மிக சிறந்தவராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில். ஐந்தாவது பார்க்க போகும் திரைப்படம் தான் தென்பாண்டி சீமையிலே. இந்த திரைப்படம் 1988 சிபி கோலப்பன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பாண்டியன் மற்றும் ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கிடைத்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாகத்தான் போச்சு. தென்பாண்டி சீமையில் இந்த திரைப்படம் தோல்வி படம்னு சொல்லுவாங்க. தோல்வி கிடையாது, ஒரு பிலோ ஆவரேஜாக இந்த திரைப்படம் திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா 70 நாள் கடந்து ஓடி ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனு. தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, ரெண்டுக்கு நடுத்தரமாக தென்பாண்டி சீமையிலே. பாட்டெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த திரைப்படத்தில் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இந்த திரைப்படம் சரியாக போகலை, ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த ஆறாவது திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும். இந்த திரைப்படம் 1988 அமீர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு தேவேந்திரன் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், டெல்லி கணேஷ், ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. உழைத்து வாழ வேண்டும் மக்களின் மத்தியிலும் ரசிகரின் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக, சிறந்த திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் மற்றும் ரசிகர்களும் திரையரங்களும் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. உழைத்து வாழ வேண்டும் இந்த கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகாவுக்கும் ஒரு கரடுமுரடான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிறந்த திரைப்படம் உழைத்து வாழ வேண்டும் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. ஏழாவது பார்க்கும் திரைப்படம் தான் வீரபாண்டியன். இந்த திரைப்படம் 1987 கார்த்திக் ரகுநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராதிகா மற்றும்
கேப்டன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ராதாரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. இந்த திரைப்படமும் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. திரையரங்குகளில் மற்றும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நீங்கா இடம் பிடித்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கேப்டன் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் மிக சிறப்பாக ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி, ஒரு த்ரில்லிங்கான ஒரு சிறந்த திரைப்படமாக, ஒரு குடும்ப திரைப்படமாக வீரபாண்டியன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 8வது இடத்தில் பார்க்கும் திரைப்படம் தான் சிறப்பறவை. இந்த திரைப்படம் 1987ஆம் ஆண்டு மனோபலா இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா, ஷாலினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாகும். ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும். இந்த திரைப்படத்திலும் மிக சிறப்பாக மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு காம்போ இருக்கும். சிறைப்பறவை இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் ஒரு அற்புதமாக அமைந்திருக்கும். மிக அற்புதமான ஒரு சிறந்த திரைப்படங்களே மனோபலா இயக்கத்தில் இந்த திரைப்படம் நல்லாயிருக்கும். ஒரு கதங்கள் என்பது எப்படி இருக்குன்னு கேப்டனுக்காகவே இந்த திரைப்படம் சிறைப்பறவை அமைந்திருக்கும். இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த 9வது திரைப்படமாக உழவன் மகன் 1987ஆம் ஆண்டு அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது. மனோஜ் பியா இசையில் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார்கள். ராதிகா, ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ரேக்லா ரஸ் மிக சிறந்த ஒரு திரைப்படம். மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு. மனிதன் நாயகனை அடித்து தூக்கி தும்சம் பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படமாக உழவன் மகன் திரைப்படம் அமைந்தது. சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய 200 நாள் கடந்து ஓடிய மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்து 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நானே ராஜா நானே மந்திரி. இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு பாலு ஆனந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு, கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 175 நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம். 11வது திரைப்படமாக நீதியின் மறுபக்கம். இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ். சந்திரசேகர். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் நடிச்சிருப்பார்கள். இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் கலந்த மிக சிறந்த ஒரு நாயகனாக நடித்திருப்பார்கள். ராதிகாவுக்கும் கேப்டனுக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு திரைப்படத்திற்குமே இருக்காது. அப்படி ஒரு சிறந்த திரைப்படமாக நீதியின் மறுபக்கம் இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பை கிடைத்தது. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 12வதாக தர்ம தேவதை. இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் சரத்பாபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பல்லவி. இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. 100 நாள் கடந்து ஓடி ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் வந்து திரையரங்குகளிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு பிரமாதமாக ஆக்ஷனாக அமைந்த ஒரு தர்ம தேவதை திரைப்படம். ஒரு சீறி வரும் காலை போல இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அழகாக இருப்பார். மிக சிறந்த ஒரு திரைப்படம் தர்ம தேவதை. அடுத்த திரைப்படமாக 13வதாக இனிக்கும் இளமை. இந்த திரைப்படம் 1979ஆம் ஆண்டு எம்.ஏ. காஜா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுதாகர், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் முதலில் இணைந்து நடிச்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த், ராதிகா அவர்களும். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகர் ராதிகா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் 13 திரைப்படங்கள். இந்த 13 திரைப்படங்களில் வெற்றி திரைப்படங்கள் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. தோல்வி திரைப்படங்கள் 1-2 தான் கொடுத்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தும் ராதிகாவும் இணைந்து நடித்த மிக சிறந்த திரைப்படங்களை நம்ம பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.